விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அவங்க நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணா இது பொலிட்டிக்கல் ஓரியன்டா மாறிடும். இது இண்டிபெண்டன்ட் ப்ராப் பண்ணணுங்கிறது தான் பாயிண்ட். இப்போ ஒன் மேன் கமிஷன் ப்ராப் பண்றாங்க, ஒரு சமயம் சிபிஐக்கு போச்சுன்னா அவங்க ப்ராப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப் பண்ணும்போது தான் இதோட உண்மைத்துவம் தெரியும். காரணம் என்னன்னா, போலீஸ் வந்து இன்னைக்கு அவங்க கவர்மெண்ட்ல இருக்காங்க, எக்ஸிகியூட்டிவ்ல இருக்காங்க. அவங்க வந்து சொல்லக்கூடியது வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ல இருந்து சொல்றாங்க. கட்சி நிர்வாகிகள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது அவங்க வந்து ஆர்கனைஸ்டா இருக்கலாம் பார்ட்டில, பட் அன்ஆர்கனைஸ்ட் மீட்டிங் தான் இது. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு எந்த அத்தாரிட்டி இல்ல கம்யூனிகேட் பண்றதுக்கு. எது சொன்னாலுமே பொலிட்டிக்கலா தான் பாக்குறாங்க. ஆனா யூனிஃபார்ம்டு சர்வீஸ் சொல்லும்போது அது மக்கள் ஏத்துக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டி தப்பு பண்ணாங்களா இல்லையா, இங்க வேற ஏதாவது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருந்ததா, யாரு அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாம்பீட் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல நடந்ததா சொல்றாங்க. அந்த இடத்துல தான் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இது பத்தின 2 hours எல்லா விஷயங்களும் நடந்தது பார்க்க முடியுது. காம்பன்சேஷனா இருக்கட்டும், ஒரு நபர் ஆணையமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சிச்சு. 6 மணிக்கு மேல பண்ணவே முடியாதுன்னு சொல்றப்ப ஓகே அவங்க சரி பண்ணிருக்காங்களோன்னு தோணுச்சு. ஆனா அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அது வந்து போஸ்ட் ஃபேக்டோ இல்ல ப்ரீ ஃபேக்டோ. ப்ரீ ஃபேக்டோங்கிறதுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி அந்த அப்ரூவல் சைன் ஆயிருக்கணும். அது இவ்வளவு சீக்கிரம் ப்ராசஸ் பண்ண முடியுமா? அதுவும் அத்தனை நான் கேட்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடந்து எல்லா டிசாஸ்டரும் இப்படிதான் நடக்குதான்னு கேட்கிறேன். நீங்க வந்து கள்ளக்குறிச்சியில நடந்த எபிசோட் எடுத்து பாருங்க. தமிழ்நாடு நடந்த இது வரைக்கும் முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் நடந்திருக்கு, சின்ன சின்ன எபிசோட்ஸ் நடந்திருக்கு. அதுல எல்லாத்துலயும் இப்படிதான் நடக்குதா இல்ல இதுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா நீங்க பார்க்கணும். இதுதான் இண்டிபெண்டன்ட் ப்ராப். வை இவ்வளவு அர்ஜென்சி, வை ரேபிட் ஆக்ஷனா இருந்தது எல்லாமே. நீங்க ரேபிட் ஆக்ஷன் இல்லைன்னே சொல்ல முடியாது. சிஎம் அவர்கள் வந்து இமீடியட்டா நைட்டே கிளம்பி போறாரு கரூருக்கு. பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் எல்லாருமே அங்க போறாங்க. ஒரு இடத்துல மைன்ஸ் வந்து இல்லீகலா நடக்குது, அதுக்கு ரேபிட் ஆக்ஷன் இருக்கா கவர்மெண்ட் கிட்ட? அங்கேயும் தான் பொதுமக்களுக்கு பிரச்சனை நடக்குது. நைட்டெல்லாம் மைன்ஸ்க்கு வந்து நோண்டி நோண்டி அங்க இருக்க மக்கள் தூங்கல, அதுக்கு மினிஸ்டர்ஸ் போறதே இல்லையே. இன்னைக்கு மக்கள் இங்க ஸ்டாம்பீட்ல இறந்துட்டாங்கன்னும் பொழுது இவ்வளவு ரேபிட் ஆக்ஷன் வைங்கிற கேள்வியை டெஃபினட்டா தாவேகாவுடைய வழக்கறிஞர்கள் ரைஸ் பண்ணதான் செய்வாங்க. இங்க அடுத்ததா வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், திரு விஜய் அவர்களை வந்துட்டு கைது பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சிஎம் அவர்கள் கிட்ட வந்து கொஸ்டின் எழுப்பப்பட்டது அப்படின்னு ஒரு கம்பாரிசன் பண்ணாங்க. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து தெலுங்கானால வந்து கைது பண்ணாங்க. அதாவது வந்து தெலுங்கானால ஒரு மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்துட்டு வந்தப்ப அந்த நடிகர்னால வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு பெண் இறந்து போனதுனால அவங்களை கைது பண்ணாங்க. ஸோ அது மாதிரி கைது பண்ண வாய்ப்பு இருக்கு. அது என்ன சட்டம், இது என்ன சட்டம் அப்படிங்கிற மாதிரி கம்பாரிசன் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு விஷயமே வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் கேஸ் இஸ் a different fact. அல்லு அர்ஜுன் விஜய் ஒரு ஆக்டர்ங்கிறதுனால கம்பேர் பண்ண முடியாது. அந்த கேஸ்ல என்ன நடந்தது, அதுல யாரோட மிஸ்டேக் இருந்தது, அதுல வந்து அவருடைய மிஸ்டேக் என்னவா இருந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேம்பெயின். அஃப்கோர்ஸ் அங்க மக்கள் வந்து யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்களோ பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனாலதான்றது யாரும் டினை பண்ணல. பட் இந்த எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வேணா இது நடக்கலாமே. இதே திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு மீட்டிங் நடத்துறாங்க, ஒரு எபிசோட் இப்படி நடந்தா எல்லாரும் அவங்க தான் காரணம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இந்த மீட்டிங் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு இது நடக்க வாய்ப்புகள் உண்டு.